வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். வீட்லேயே பானிபூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூரி செஞ்சுக்கலாம். பூரி செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் ரவா, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. ஒரு பவுலில் 1 கப் ரவா, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் போல இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சாச்சு. இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இன்னொரு வாட்டி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். அடியில் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசா தேய்ச்சிக்கலாம். அப்போதான் பூரி நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நல்லா மெலிசா தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது மூடி வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பில் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி முறுக்கு புழியறதுல நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மெலிசா இருக்கணும். இதே மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற மாவை எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பூரியை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு பூரியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டோம்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். திருப்பி விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்து ப்ரௌன் கலரில் வரணும். அப்போதான் பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான பூரி ரெடி. இதே மாதிரியே மீதி இருக்கிற பூரியும் பொரிச்சு எடுத்துடலாம். அடுத்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே ரெட் சட்னி, கிரீன் சட்னி எப்படி செய்யணுன்ற வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கிரீன் சட்னி, அதில் 1/2 எலுமிச்சம் பழத்தை புசிஞ்சு விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கிரீன் சட்னி ரெடி. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பானிபூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே செஞ்ச ஸ்வீட் சட்னி, வீட்லேயே செஞ்ச மொறு பூரி, உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங், இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு பூரியை எடுத்து நடுவில் இந்த மாதிரி உடைச்சி விட்டுக்கலாம்.
நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது. இப்போ இதில் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக ஸ்வீட் சட்னி. இது அப்படியே புதினா தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துடலாம். நீங்களும் இந்த பானிபூரியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.